வாமலூர் திக்குல் மஜ்லிஸ் 3/4/2005. சலாத்தும் சலாமும் இருலோகத்தின் தலைவர் சையதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மோர்கள் பூரா உம்மத்தின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோடான கோடி படைப்பினங்களை படைத்து அவைகளில் சிறந்த படைப்பாக மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அவனை வணங்குவதற்காக வேண்டி மனித சமுதாயத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நாம் படைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். மற்ற எல்லா வஸ்துக்களும் இந்த மனிதனுக்கு அடிபணிந்திருக்கக்கூடியவர்கள் தான். ஜின்கள் ஒரு பக்கம் வணங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அதைவிட மேன்மையாக அல்லாஹ் மனித வர்க்கத்தை படைத்திருக்கின்றான். மனிதன் உயர்ந்தவனா, ஜின்கள் உயர்ந்தவைகளா என்று பார்க்கும் பொழுது மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஜின்களை வர வைக்க முடியும். அதனால் மனித வர்க்கங்கள் தான் உயர்ந்தவர்கள். இவைகளில் அதிகமானவைகள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவை எது என்று சொன்னால் ஜின்கள் தான். அதற்கு அடுத்த ஸ்தானம் தான் மனித சமுதாயம். ஆனால் ரெண்டு பேருக்கு சேர்த்து தான் அல்லாஹ் நபி அனுப்பி வச்சான், குர்ஆனை இறக்கி வச்சான். நம்மளை ஏவி தீமையை தரக்கூடிய சமுதாயத்தையும் அல்லாஹ் இரண்டு தரப்புலையும் உண்டாகி விட்டான். ஆனால் மனிதன் தன்னை மறந்து இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். மனிதனால் முடியாத வஸ்து எதுவும் கிடையாது. மனிதன் இறைவனை அல்லாஹ்வை வணங்கக்கூடியவனாக இருந்து அவன் எந்த முயற்சி பண்ணினாலும் அதை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். ஏதாவது ஒரு பெரியார்களை நாம் மனதில் நினைத்து கொண்டு இன்னாரை நாம் பார்க்க வேண்டும், இன்னாரை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்து துவா செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் இல்லாமல் இன்னொரு நாள் அல்லாஹ் காட்டி கொடுத்துருவான். இது அவனுடைய ஏற்பாடு, நம்ம கையில் எதுவும் கிடையாது. ஒரு மனிதர் இறைச்சி வியாபாரி, இறைச்சியை அவர் ஆட்டிலிருந்து அவர் கறந்து ஆட்டை அறுத்து அதை வெட்டி கொண்டிருக்கும் போதெல்லாம் அவர் அல்லாஹ்வை திக்ர் செய்வதோடு அந்த ஆட்டை அறுப்பார். அதே நேரத்தில் ரொட்டி வியாபாரியும் கூட மாவை பிணைந்து ரொட்டி சுடக்கூடியவர். அப்பொழுதும் அவர் தஸ்பியாத் ஓதிக்கொண்டே அவர் அந்த ரொட்டியை சுடுவார். இப்படி அவருடைய காலத்தில் திக்ர் செய்துட்டே இருந்தார். ஆனால் அவர் நியத்து என்ன அப்படின்னாக்க, நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் எனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எல்லா காரியங்களையும் திக்ரோடவே அவர் இருப்பார். அப்போ அஹ்மது ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய காலம் ஒரு பொற்காலம். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ்வை தெரியாத மக்கள் சமுதாயம் யாருமே கிடையாது. அந்த காலத்தில் வாழ்ந்த இவர், யா அல்லாஹ், நான் நினைத்த காரியம் நிறைவேற்றி கொடுக்குற, நான் அஹ்மது பின் ஹம்பலை பார்க்கணும், ஆசையாக இருக்குது அப்படின்னு துவா செஞ்சார்.
யதார்த்தமாக அஹமது ரஹ்மத்துல்லாஹி பயணம் செஞ்சாங்க. நம்மளுடைய பெரியவர்கள்லாம் பயணம் செய்வதில் நல்ல ஈடுபாடு உள்ளவங்க. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, பயணத்தில் தான் எல்லா விதமான நன்மைகளையும் கிடைக்கும், எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். பசி, பட்டினி, கஷ்டம், சிரமம் எல்லாமே இந்த பயணத்தில் கிடைக்கும். அதனால் சொல்லலாம் சொன்னாங்க, சஃபரு சக்கருன், பயணம் என்பது சக்கராத்து காலுடைய நிலைமையை போல. கர்கராக்கூடிய நெஞ்சுக்கும் அவனுடைய தொண்டைக்குள்ளே இழுத்து கொண்டு இருக்கும்போது உருவுகளுக்கு எப்படி இழுத்து கொண்டு கஷ்டம் இருக்குமோ அதை விட பண்பழகு கஷ்டங்கள் பயணத்திலே கிடைக்கும். இன்னொரு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க, சொன்னாங்க, நீங்கள் பயணம் பெறுங்கள், பயணம் செய்யுங்கள், ராகத்து பெறுவீர்கள். பயணம் செஞ்சாக்க உங்களுக்கு எல்லாதமான கைரையும் அல்லாஹ் கொடுப்பான். ஒன்று உடல் ரீதியான ராகத்தை கொடுப்பான், இன்னொன்று ஆன்மீக ரீதியான ஒரு போல கொடுப்பான். ஆனால் ஆன்மீக ரீதியான ஒரு முன்னேற்றம் எப்படி, அது நமக்கு தெரியாது. ஒன்று இந்த பயணத்தின் மூலமாக நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்குறான், ஆன்மீகத்தில் முன்னெடுத்தையும் கொடுக்குறான். ரெண்டுக்கு சேர்த்து தான் பயணம் செய்யுங்கள், ராகத்து பெறுவீர்கள் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நம்முடைய பெரியார்கள் பூராமே பயணம் செய்வதில் ரொம்பவும் தன்னை வற்புறுத்தி கொள்வாங்க, செய்வாங்க. அந்த அடிப்படையில் அஹமது ரஹ்மத்துல்லாஹி பயணமாகி போயிட்டே இருக்கிறாங்க. இரவு நேரமாச்சு, எங்கே தங்கிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு பள்ளிவாசல் தெரிஞ்சு பள்ளிவாசல் போனாங்க. பள்ளிவாசல் போய் தங்கலான்னு போனாக்க அந்த பள்ளிவாசலுடைய மோதினாருக்கு இவங்களை பற்றி தெரியாது. இவங்க தன்னை யாருன்னு காட்டிக்க மாட்டாங்க. நம்ம செய்கிறோமா இல்லையா, யார் தெரியுமில்ல, நான் இன்னார் இந்த பெரியாரை கைப்பிடிச்சிருக்கேன், அதெல்லாம் வந்திருக்கேன், யாராவது எனக்குப்பா பாய வேலையை பாயா அப்படி சொல்லக்கூடிய இருக்கிறாங்க. சில சொல்லுவாங்க, அவன் தன்னை பெரியார்கள் தன்னை யாருன்னு காட்டிக்கொள்ள மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டாக்க, சஃபருடைய கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதை காட்டித்தான். ஒரு தடவை இப்ராஹிம் அதுடைய எல்லாத்தாலும் சஃபருக்கு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இப்ராஹிம் அதுக்கு ஊருக்கு வருகிறாங்கன்னு தெரிஞ்சு கேள்விப்பட்டு ஊர் மக்கள்லாம் உள்ளு சேர்ந்து வரவேற்க தயாராக இருக்கிறாங்க. இது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவங்க மனசு பெருமை ஏற்பட்டுச்சு, நம்ம எவ்வளோ பெரிய ஆள், நம்ம வரவேற்க பக்கம் இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னோடனே நஃப்ஸுக்கு அடி கொடுக்கணுமா இல்லையா யோசிச்சு பார்த்தாங்க. அடி கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க, போயிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் இப்ராஹிமத்தை பார்க்குறதுக்காண்டி ஆர்வத்தோடு ஊருக்கு வெளியே வேகமாக வர்றாரு. வந்தோடனே பார்த்த உடனே பார்க்க பங்கரியாக இருந்தாலும் இல்லையா, இதில் பார்த்த உடனே ஒருத்தர் கேட்குறாரு, எங்கே இப்ராஹிம் யாருங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு. அவங்க சொன்னாங்க, அவன் ஒரு வீணாக போனாங்க, அவனே தேடி வரேன் நீ கேட்டார். போய் அடிச்சு போட்டார். அவர் போய் அவங்க எவ்வளோ பெரிய ஆள், அவங்கள தேடி வந்துருக்கு, நீ எப்படி சொல்கிற நீ அடிச்சு போட்டார். அப்போ தான் சொன்னாலாம், இது உனக்கு இது வேணும், இதுக்கு வேலையை வேணும், நஃப்ஸுக்கு பார்த்து சொல்லலாம். இதுதான் அவங்களுடைய நிலைமை. நஃப்ஸுக்கு அடி கொடுக்கறது ஒன்று, பெருமை வந்துவிட்டால் அல்லாஹ் உடனே அதை சோதிச்சு பார்த்துருவான். எனக்கு எல்லாமே தெரியும் கூட எல்லாம் போட்டு பார்த்துருவான். இது அவனுடைய ஏற்பாடு, நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. அந்த அடிப்படையில் அதில் இப்ராஹிம் அதுங்க வலியுல்லாஹு அடிவாங்க. அப்படியே போகிறாங்க. ஊர் மக்கள் ஒரு சிறுக்கு அவங்கள பற்றி யாரை தெரிஞ்சு வச்சு வரவேற்கிறாங்க. அப்போத்தே இந்த அடித்த மண்ணி தெரியுது, இவர் தான் அவர்னு தெரிஞ்சு போச்சு. ஒன்று கால் மன்னிப்பு கேட்குறாரு. இல்லை தான் நான் அப்படியே மன்னிச்சிட்டு நீ அடித்தது என்ன நஃப்ஸுக்காக அடித்தது, அதனால் ஒன்றையும் தப்பு செய்யலை அப்படின்ட்டான். ஏன்னா அவர் ஆர்வத்தில் வந்துருக்காரு இல்லையா, அவர் பார்த்து வந்துருக்கிறாரு. அந்த மாதிரி அஹமது ரஹ்மத்துல்லாஹி சஃபர் செய்து போகிறாங்க. வர உடனே அந்த பள்ளிவாசலுடைய போதனை சொல்கிறாரு, இங்கே இல்லை படுக்க முடியாது, வெளியே போ அப்படின்ட்டார். வெளியே வந்தாங்க. ஒரு ஓரத்தில் ஒதுக்கி நின்றாங்க. மழை கடுமையாக பேஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த ரொட்டி வியாபாரி கறியை செய்வதால் இந்த ஒரு அங்கே நிற்க பார்த்துட்டே இருக்கிறார். அதனால் கூப்பிட்டு சொல்கிறாரு, பெரியவரை வாங்க, இங்கே உட்காருங்க, மழை பெய்யுது, மழை பெட்டர் போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். போய் உட்கார்றாரு. அவரை பிஸ்மில்லா சொல்லி கிரி செஞ்சுக்கிட்டே அந்த எல்லா வேலையும் செய்யும்போது பார்த்து கேட்குறாரு,
சகோதரரே, நீங்கள் வந்து இப்படித்தான் எப்போதுமே திக்கிச்சுட்டே நீங்கள் வேலை செய்வீங்களான்னுங்கிறார். ஆமாங்கிறார். அப்போ அவங்க கேட்குறாங்க, திக்கிச்சுட்டே இந்த வேலையை செய்கிறிய, உனக்கு இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டான். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் எதை கேட்டாலும் அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்றான் அப்படின்னாரு. ஆனால் ஒரே ஒன்றை தவிரண்டார். என்னான்னு கேட்டார். எல்லா பிரயோஜனம் அடைஞ்சிட்டு அஹமது முகமது பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், ரொம்ப நாளாக துவா செஞ்சே இருந்தேன், அவரை பார்க்க முடியல. இப்போ அவர் சொன்னாங்களா, அந்த அடியான் நான் தான் பண்ணாரா. பார்த்தாரா, பார்த்தோன்னே பேசாராயிட்டார். அல்லாஹ் என்னை கவர் செய்யிட்டான். ஆமாம், இந்த மாதிரி தான் பெரியார்கள் சஃபர் செஞ்சு போவாங்க, அல்லாவை அடைவார்கள், அல்லாவோட ராகத்து கிடைக்கும். ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் கஷ்டங்கள்னாலும் கஷ்டம், அவ்வளோ கஷ்டம் தெரியும். இதெல்லாம் நம்ம வந்து அனுபவிக்க தயாரானதே பயணம். ஒரு காலத்தில் வந்து பயணங்கிறது கஷ்டமாகவே இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் இல்லை. என்னது ராகத்தா, பஸ்ஸில் ஏறி உட்காந்து சொகுசா ஏசியில் உட்காந்து போயிடலாம், ட்ரெயினில் ஏசியில் உட்காந்து போயிடலாம். என்ன தான் நம்ம ஆயிரத்தினுடைய காலங்கள் சொன்னாலும் கூட சஃபருடைய கஷ்டங்கிறது கஷ்டம்தான். அது தப்பு. என்ன தான் நம்ம வந்து தயார்பட்டு போனால் கூட மனசு லேசாக நினச்சா போதும், எல்லாம் போட்டு பார்த்துரும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போனார். என்ன பெரிய பணக்காரர், 5-6 காதியை கூப்பிட்டு போகிறார். எந்த ஒரு குறையும் வரக்கூடாதுக்காக வேண்டி குடும்பத்தோடு போகிறாரு. எல்லா வசதியும் கொண்டு போகிறார். அங்கே ஒரு பெரியார் சந்திக்கிறார். அப்போ என்னப்பா துவா செய்யா? துவா எப்படி துவா இல்லை. அப்போ சொல்கிறாங்க, யா அல்லாஹ், நான் ஹஜ் செய்ய நாடுகிறேன், என்னைக்கு உன்னத ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வாயாக, அதை எனக்கு லேசாக்கி தருவாயாக அப்படின்னு சொல்லணும்னு சொல்கிறார். இந்த பெரிய பணக்கார சொல்கிறான், ஹஜ்ஜை நாடு தான், எல்லாம் என்ன ஏற்றுக்கொள்ளணும் தான், ஆனால் எனக்கு கஷ்டமெல்லாம் கிடையாதுங்க. எல்லா ஏற்பாட்டும் வந்திருக்கிறேன். சாப்பாடு ஏற்பாடு இருக்குது, நல்ல ஏசி ரூம் போட்டு வச்சுருக்கிறேன், காதியம் 5-6 பேர் இருக்கிறாங்க, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைங்க. அதனால் அப்போ அவங்க சொல்ல பெரிய சொல்லலாம், என்ன தான் ஆயுள் இருந்தாலும் நீ என்ன சொல்லணும், யாரும் எனக்கு லேசாக்கி தருவாயாக அப்படின்னு துவாச்சி. பொதுவாகவே வந்து ஹஜ்ஜில் வந்து இப்படி நீச்சி பண்ணு, யாரெல்லாம் நான் ஹஜ் செய்ய நாடுகிறேன், என்னை ஏற்றுக்கொள்வாயாக, அதை லேசாக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் நான் உம்ரா செய்ய நாடுகிறேன், உம்ராவை கபூல் செய்வாயாக, அதை லேசாக்கி தருவாயாக சொல்லுமா. என்ன தான் ஏற்பாடு செஞ்சாலும் கூட. அவனார் இந்த 3 மறுத்துட்டார். எனக்கெல்லாம் கஷ்டமே இல்லைங்க, நான் எல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டீங்க அப்படின்னாரு. அப்படியா, சரி. ஆனால் அவர் கரார் பேர் வழி என்னது இப்படித்தே இருக்குன்னு ஆசைப்படக்கூடியவர். காலையில் 5 மணிக்கு நம்ம வந்து சுபு தொழுதுட்டு நம்ம வந்து தவா போகணும் அப்படின்னு மனைவி சொல்லியிருக்கிறார். அவங்க சரின்ட்டாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, காலைல 5 மணி கரெக்டாக இது இருந்துச்சாரு, அந்த மாதிரி தூங்கிடுச்சு. தூங்கின உடனே ஒரு கோவம் வந்துடுச்சு. ஒரு விரட்டு வேண்டாம் இல்லையா, நான் 5 மணி போகலாம் சொல்லி நீ தூங்கிட்டு இருக்கிற வந்து வேகமாக அந்த அம்மா அஞ்சு துணி மாற்றிக்கிட்டு வந்துடுச்சு. எப்படி வந்திருக்குது, தன்னுடைய அடையாள அட்டைகள் எடுக்கலை, பாஸ்போர்ட் எடுக்கலை, ஃபோன் எடுக்கலை, அப்படியே வந்துடுச்சு. அந்தம்மா பயந்துக்கிட்டு, கணவர் சொல்லலாம் பயந்துக்கிட்டு வந்து இன்னும் தவாவுக்கு போகிறாங்க. தவாவுக்கு போகும்போது அந்தம்மா காண போயிடுச்சு. அந்தம்மா கொஞ்சம் ஏதோ ஒரு பிரச்சனை தெரியுது, எங்கேயோ கீழே விழுந்துருச்சு. அந்த தூக்கிட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டாங்க. ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு மனைவி தேடுறாரு, கிடைக்கல. அந்தம்மா எங்கே இருக்குன்னு அந்தம்மாவுக்கு தெரியல. அந்தம்மாட்ட எந்த அடையாளம் இல்லை, எங்கே இருக்கு சொல்லணும்னு தெரியல. ஒரு நாள் தேர்ந்து கிடைக்கல, அழுக ஆரம்பிச்சிட்டார். அப்போ திரும்பி அந்த பெரியார் வந்தாங்களாம். பெரியார் சொன்னால என் மனைவி காண போச்சு. நானும் சொன்னேன்ல, என்ன தான் நீ ஏற்பாடு இருந்தாலும் லேசாக சொல்லணும் இல்லையா, இன்னமும் உனக்கு எல்லா பேர்படுத்திட்டு எனக்கு சிரமம்லாம் இல்லை சொன்னியா இல்லையா. எந்த பயணத்தில் இருந்தாலும் எல்லா ஏற்பாடு செஞ்சாலும் அல்லாமல் பார்த்து போடணும். அதை நீ செய்யலை, நீ மாட்டிக்கணும். அவன் சொன்னான், பெரிய சொன்னாலாம், 3 நாளைக்கு உனக்கு கஷ்டம் இருக்குது, 3 நாளைக்கு உங்கள் மனைவி வந்தப்போ ஆனால் 3 நாளைக்கு உட்காந்து அழுதாரா அவ்வளோ அழுதாரா. எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்ட அந்த மனிதர் 3 நாளைக்கு பின்னாடி அந்த மாதிரி கண் விழித்து பார்த்து அந்த லாட்ஜ் பேரை சொல்லி பிடிச்சி. அந்தம்மா ஆமாம்
உடனே அந்த லாட்ஜுக்கு அந்த இன்னும் ஆஸ்பத்திரியில் போல் பண்ணிச்ச உடனே ஆமாங்க ஒரு அம்மா வந்து பயப்படுத்தி அவங்க வீட்டுக்காரன் உட்காந்து அழுதுட்டு உட்காந்துருக்காரு அப்படி சொன்ன உடனே அந்த வீட்டுக்காரில் தகவல் கொடுத்து போய் பார்த்தாக்க இந்த அம்மா அது கூட்டு போயிட்டா வச்சுக்கலேன் சலாம். சொல்கிறது நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னாக்க சஃபரு சக்கரம்ங்கிறது உண்மை தான். பயணம்ங்கிறது ஒரு சக்கராத்துற நிலையை போல தான். எல்லா கஷ்டமும் வந்துடும். அதனால் பயணம் பண்ணும்போது என்ன நினைக்கிறேன்னாக்க யாரெல்லாம் உன்னை அடைவதற்கான பயணம் செய்கிறேன், இதில் வரக்கூடிய கஷ்டங்களை நான் சகித்து கொண்டு நான் உன்னை அடைய வேண்டும், இது நோக்கம் இருக்கணும். ஆனால் அது எப்படி நமக்கு தெரியாது. எந்த வகையில் அல்லாஹ் கொடுப்பான் அது நமக்கு தெரியாது. கொடுக்குறது அல்லாஹ் தெரியும். எந்த வகையில் கொடுப்பாங்கிறது நமக்கு தெரியாது. அதை வச்சு அல்லாஹ் எல்லாத்தையும் பின்னால் கொடுக்கலாம், அதை உடனே கொடுக்கலாம், அதை கண்ணு காட்டலாம், அதை கண்ணு காட்டாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு தர்பீத்தாகக்கூடிய ஒரு சூழ்நிலை பயணத்தில் உண்டு. இன்னொரு அது சொன்னது பயணமாங்கள் நீங்கள் ராகத்து பெறுவீர்கள். ஆமாம், ஒரு ஊரே தண்ணியிலே குடிச்சிட்டு இருக்கும்போது அது சிப்பாகாது, இன்னொரு தண்ணி கொஞ்சம் சிப்பாகிடும். இந்த ஊர் காற்று ஒத்துக்கிறாது, இன்னொரு காற்று போனாக்கா அது அசையாது. இப்படி பல ஊர்களில் போய் தங்கும் பொழுது, பல ஊர் தண்ணியை சாப்பிடும் பொழுது நாம் நியத்து என்ன இருக்கணும், யா அல்லாஹ் உன்னை அடைவதற்காக வேண்டி நான் பயணமாகிறேன் என்று சொல்லுவேனால் அங்கே நமக்கு ராகத்து கிடைக்கும், அங்கே வந்து கஷ்டத்தை தீர்த்துடும். இப்படி நம்மளுடைய நோக்கங்கள் எல்லா நிலையிலையும் அல்லாஹ்னு சொல்லணும். நம்ம வேணுமே தப்பு செஞ்சுட்டு அல்லாஹ் பார்த்துக்குவோம் அப்படின்னாக்கா தப்பு. அது அப்படி சொல்லக்கூடாது. நம்ம செய்கிறது தப்பு, நல்லாவே தெரியும் தப்பு சொல்லுது. அப்போ தப்பு அல்லாஹ் என்ன மன்னிச்சிடுவான். என்ன மன்னிமா நல்லா தெரிஞ்சே தப்பு செய்கிறோம், அப்படி இப்படி படிக்க முடியும், அடிக்க மாட்டோம். அதனால் நம்மளை அறியாமல் நடந்தால் பிரச்சனை வேறு. நம்ம தெரிஞ்சு தவறு செய்கிறது தப்பு. நம்ம அறியாமல் தவறு சொன்னாக்க அல்லாட்ட மன்னிக்க கொண்டிருக்காங்க. வேணும்னே செஞ்சாக்க அதுக்கு கடுமையான தண்டனை உண்டு. அதனுடைய தண்டனையை ஊருக்கு வந்ததுக்கு பின்னாடி அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்திக்குவோம். அல்லாஹ் காப்பாற்றுற எல்லாத்தையுமே. ஆக பயணங்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். ஆமாம், அந்த காலத்தில் வந்து பயணங்கிறது ரொம்ப கஷ்டமானது. ஒட்டுறதுல போவாங்க, குதிரையில் போவாங்க, நடந்து போவாங்க. ஆனால் மோசமாங்க எல்லா விதமான சாமானும் தூக்கிட்டு போவாங்க. சாப்பாட்டுக்குள்ள வகைகள், தண்ணீர், எங்கே போனால் எங்கே தங்குறது, அதுக்கு ஏற்பாடுகள் எல்லாமே பார்க்குற பேர். இங்கே வந்து வண்ணாட்டுக்கு நம்ம சேலத்துலேருந்து இங்கே இதெல்லாம் நிறையா போகிறாங்க. எதுக்கு கைதியை பார்த்து போகிறாங்க. என்ன செய்றாங்க, எல்லா விதமான ஊசி பதில் கொண்டு போவாங்க. ஏன் அப்போ ஊசி பதில் கொண்டு அவனால் கொசு கடிக்காமல் வேண்டி அந்த பத்தி பதில் கொண்டு எல்லாம் கொண்டு போவாங்க. கொண்டு போய் தங்குவாங்க, அங்கெல்லாம் தங்குவாங்க. அப்படி எல்லா வாயும் கொண்டு போவாங்க. நிம்மதியாக கொஞ்ச நேரம் போனால் நிம்மதியாக இருக்க வேண்டிய. ஏன் அப்படி செய்யலான்னாக்கா இது சஃபருடைய ஒரு முறையும் கூட. நான் எதுவும் தூக்கி போக மாட்டேன், எல்லாம் பார்த்துருவானாக்கா அது தப்பு. ஒன்றும் சில இருக்குது அல்லாவுடைய நாட்டில் இருக்குது. இப்ராஹிம் அதுலேயே தந்தாங்க. அதனால் தன்னுடைய அரசை பற்றி விட்டு திறந்து விட்டு மக்காவுக்கு போயிட்டு இருக்காங்க. போகும்போது ஒரு கையில் ஒரு லோட்டாவும் ஊச்சி தண்ணிக்காக வேண்டியும் எடுத்து போனாங்க. அல்லாஹ் கேட்டேன், ஏமன் நம்பிக்கை இல்லையா, இதையும் தூக்கிட்டு வரணுமா, நீ தூக்கி போடு அப்படின்னா அது தூக்கி போட்டாங்க. அப்புறம் விட்டாங்க, வெறும் போனாங்க. அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், அல்லாஹ் நம்பிக்கை வச்சாங்க, அல்லாஹ் கொடுத்துரும். இதுதாங்க உண்மை. நம்மள பல சஃபரில் பார்த்துருக்குறோம். எத்தனை வகைகள் உதவிகள் எல்லாம் வரது கொண்டு வரோம் அவன் தெரியாது. நாங்கள் வரும்பொழுது ஜித்தாவில் வந்து விமானத்தை ஏறுறோம். பெங்களூரில் வந்து இறங்கின உடனேயும் ஒரு சொல்லாது எங்கள் வீட்டுக்கு சாப்பாடு வாங்கி விட்டார். போனால் ஒரு 2 மணி நேரம் ஆயிரும் உள்ளே போனாக்கா. அது ஒன்று. இன்னும் கடை சாப்பிடுங்கிறது அதான் எல்லாம் என்ன ஏற்பாடுனாக்கா, ஜித்தா ஏர்போர்ட்லேயே ஒருத்தரை சந்திக்க வச்சான். அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அவருடைய சந்திச்சுமோ அவருடைய தகப்பனாரும் எங்கூட ஓதுனவர். அவன் சொல்கிறாரு, அஜத்து நீங்கள் பெங்களூரில் இறங்கின உடனே உங்கள் நாஸ்டாவில் ரெடியாக இருக்க கொடுத்துருக்கேன். அது மாதிரி பெங்களூரில் வந்து இறங்கின உடனே என் நாஸ்டாவெல்லாம் கையில் கொடுத்துட்டாரு. அவங்க அண்ணனுக்கு சொல்லி கொண்டாந்து கொடுத்துட்டாரு. அருமையான நாஸ்டா இடையில வரும்போது சாப்பிட்டோம் நாங்கள். ஏன்னு சொல்லுவோன்னா இதெல்லாம் அல்லாவுடைய ஏற்பாடு, நம்ம கையில் இல்லை. நமக்கு அல்லா செலவு வைக்கக்கூடாது, ராகத்தாக இருக்கணும், எல்லாருக்கும் அல்லா ஏற்படுத்தி கொடுத்துட்டான். அதாவது அல்லாமே நம்பிக்கை வைத்து போகக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். அதனால் அல்லாவுடைய நமக்கு ஏற்பாடு சாதாரணம். அதனால்
பயணமாகுங்கள். எதுக்காக வேண்டி? அல்லாவை அடைவதற்காக வேண்டி. நம்முடைய பெரியார்கள்லாம் பயணமாக இருக்காங்க. இப்ராஹிம் அதுக்குள்ளே அந்த பல்க நாட்டில் இருந்தாங்க, மக்காவுக்கு நடந்து போனாங்க. அதனால் ஒரு அடிக்கு 2 ரக்காத் தொழுதாங்க. தொழுது போனாங்களாம். ஏன்? பயணத்தில் மாற்றங்களை அல்லாஹ் உண்டாக்கி கொடுக்குறான். பயணத்தில் மாற்றத்தை அல்லாஹ் எப்படி கொடுக்குறான்? அந்த மாதிரி பயணங்கிறது சாதாரண விஷயங்கள் அல்ல. நான் ஒரு தடவை நானே மற்ற சகோதரரும் அஜ்மீர் போகலான்னு போனோம். போயிட்டு வரப்போட்டாங்கன்னா டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் பண்ணலை. டிக்கெட்லாம் இல்லை, நாங்கள் பண்ணலை. சாதா டிக்கெட் எடுத்து போயிட்டோம். போயிட்டோம். ஆனால் வரும்போது மாட்டிக்கிட்டோம். வரும்போது பண்ணாக்கா 2 இரவு ஒரு பகல் மெட்ராஸ் வர்றதுக்கு, அங்கேருந்து வர்றதுக்கு உட்காரக்கூட இடம் இல்லை, நிற்கிறதுக்கு இடம் இல்லை. ஒரு இரவு ஒரு பகல் 24 மணி நேரம் அப்படியே நின்றுக்கிட்டே வந்தோம். டீ சாப்பிட முடியல, சாப்பிட முடியல, ஒன்றுமே இல்லை. வந்தோம். ஒரு நாள் போனதுக்கு பின்னாடி சின்ன ஒரு இடம் கிடச்சி, அந்த இடத்துல நான் அவர் மாறி உட்காந்தோம். ஆனால் எதுவும் சாப்பிடணும் ஒன்றும் இல்லை. அவ்வளோ பெரிய கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்தான். ஏன் கொடுத்தாங்கிறத பின்னாடியே புரிஞ்சு ஊருக்கு வந்தேன். திண்டுக்கல் வந்து சேர்ந்த உடனே அங்கே ஒருத்தர் மஜ்தூப், இறைவனை அடைந்த ஒரு என்ன சொல்கிறது, மஜ்னூன் பைத்தியம் சொல்லலாம், தன்னிலையை மறந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அது பார்த்துட்டாரு. என்ன நீ அஜீர் போயிட்டு வந்தியா? ஆமாம். போ சேலத்துக்கு போ, உன்னை பதவி காத்துக்கிட்டு போ அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியலை எனக்கு. அப்போ நான் மலேசியாவிலேருந்து ஒரு அஜித் ஃபோன் பண்ணுறாரு. அஜித் நீங்கள் தலப்பாக்கட்டு வரலாம் பார்த்தீங்கன்னாரு. சேலத்தை சொன்னார், நீ தலப்பாக்கட்டு வரலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க நீங்கள் சேலத்துக்கு வாங்கன்னு சொல்கிறேன். சேலத்து போனே பாபாஜி நினைச்சாங்க, எனக்கும் ஓமல் பாபா ரெண்டுத்துக்கும் அந்த கிளவத்தை கொடுத்தாங்க. இது எப்படி கிடைச்சிது? அந்த சஃபருடைய கஷ்டத்தை அனுபவத்தினால். அந்த சஃபருடைய கஷ்டம் அல்லாவுக்காண்டி பொருந்தி கொண்டோம். ஏன் முன்னாடியே பயண டிக்கெட்டை கொடுக்க முடியாதா? இல்லை, திடீர்னு புறப்பட்டோம். போனாங்க ஓட்டு. ஆமாம், இங்கே சேலத்துலேருந்து புறப்பட்டு போனோம். ஆமாம், போனால் பெங்களூர் போனால் பெங்களூர் தங்கியிருந்தேன். ஒரு நாள் போகும்போது லேசாக போயிடுச்சு. எப்படி லேசாக போயிடுச்சுனாக்கா, ட்ரெயினில் வந்து அண்டர்ஸ்டாண்டில் ஏறி 2 பேர் 2 ஓரத்தை உட்காந்து கொண்டியது, ஒருத்தர் மேலே கொண்டியது. கொஞ்சம் தூரம் போனால் அவர் இறங்கிலாம் ஒருத்தர் பார்த்துக்கு இப்படியே போய் சேர்ந்துட்டோம். ராகத்தான் இருந்துச்சு, பிரச்சனை இல்லை. ஆனால் வரும்பொழுதே மாட்டிக்கிட்டோம். அந்த கிடைக்கல. ஹைர் சொல்கிற நோக்கம் என்னன்னாக்கா, சஃபரில் மூலமாக இருக்கக்கூடிய பிரயோஜனங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த சஃபர் அல்லாவுக்காக இருக்கணும். எந்த நோக்கத்துக்காக செய்யணுமோ சொல்லுவாங்க இல்லையா, தப்லீகாக சொல்லுவாங்க, ஹிஜ்ரத்தே நுஸ்ரத்து மித்தாக. ஒரு வெளியே போயிட்டு வாங்க, அல்லாஹ் வந்து தான் கிடைக்கும் உங்களுக்கு. யாயும் நாமனும் தனுசுருல்லா இன்சுருக்கும் ஈமான்களே, அல்லாவுக்கு நீங்கள் உதவி செய்தால், அல்லாவை அடைய வேண்டும் என்று புறப்பட்டு போனால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். ஒரு சப்பி தாக்குதாமக்கும், நீங்கள் ஒரு காலம் முன்னாடி வச்சாக்க 2வது காலம் அல்லாஹ் தூக்கிடும். எதுக்கு? அல்லாவை அடையிறதுக்காக வேண்டி, அல்லாஹ் வேண்டும் என்பதற்காக வேண்டி சஃபர் செய்து ஒரு நாளை முன்னாடி தூக்கி வைத்தால், எதுவுமே என்கிட்ட இல்லை யா அல்லாஹ், நான் என்னதான் ஏற்பாடு செஞ்சாலும் எல்லாமே ஒன்றும் இல்லை. ஆமாம், சாப்பாடு ஏற்பாடு செஞ்சுட்டு பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, இல்லை இருந்தாலும் எனக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் எல்லா நேரத்தையும் நீ உன்னுடைய உதவி தான் வேணும். நீ எனக்கு உதவி செஞ்சால் தான் முடியும். அதெல்லாம் வந்து சும்மா ராம் என்னால் என்னுடைய சக்தி உட்பட்டு நான் முயற்சி பண்ணிட்டேன். அதனால் அதை கொண்டு சேர்க்கறது உன் பொறுப்பு. அல்லா அடுத்து அப்படி முயற்சி பண்ணோம்னாக்க அல்லா கொடுத்துருவோம். இல்லை நான் எல்லாம் ஏற்பாடு எனக்கு கவலை அப்படின்னு போச்சு. வாசாப்பில் சேர்ந்தாலும் சரி, அல்லது வீட்டில் இருந்தாலும் சரி, எனக்கு பங்களா இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாமே இருக்குது, எனக்கு என்ன கவலை? ஆமாம், என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன போச்சு. எல்லா ஏற்பாடு செஞ்சாலும் கூட யாரெல்லாம் உனக்கு முன்னால் இந்த ஏற்பாடுலாம் ஒன்றுமே இல்லை, எல்லா நேரத்திலும் நீ தான் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம வந்து அல்லா இடத்துல ஒப்படைச்சிடும் சொன்னால் அல்லா அளவுக்கு கிரிசி சொல்ல அப்படி செய்யலாங்களா? அல்லா நம்மளே புகழ்ச்சி வாழலாம். நம்முடைய சஃபர்கள் சொந்த பந்துகளை பார்க்க போனாலும் எப்படி நீத்து இருக்கணும்? யாரெல்லாம் அங்கே போனாலும் கூட என்னை கொண்டு 4 தொழிலாளி ஆகணும். 4 பேரில் எல்லாம் அடையக்குள்ளே மாறணும். அந்த நீத்து பரவட்டு போகிறனால தான் அங்கே போய் நம்மளால் முயற்சி பண்ண முடியல, செய்ய முடியலனாலும் கூட நீயத்துக்கு கூலி உண்டு.
நியத்துக்கு கூலி உண்டு. அதனால் நம்முடைய சஃபர் அல்லாஹுக்காக வேண்டி இருக்க வேண்டும், அல்லாஹை அடைவதற்க வேண்டும். அதுக்குன்னு எவ்வளோ சிரமம் இருந்தாலும் தாங்கி கொண்டு இருக்கணும். இருந்தாக்கா அல்லாஹ் கொடுப்பான். எப்படி கொடுப்பான் அது நமக்கு தெரியாது. எந்த வயலில் கொடுப்பான் நமக்கு தெரியாது. எப்படி முன்னேற்றங்களையும் அவன்கிட்டையும் தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இப்படி இந்த நியத்தில் போகிறவங்களை வந்து எல்லாம் வழிகேட்டில் ஆக்க மாட்டான், தவறான வழியில் கொண்டு போய் சேர்க்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆன் சொல்லிக்கலாம் இல்லையா, வயலில் மௌதூபி அலைஹிம் வலல்லாஹீன் சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வயலில் மௌதூபி அல்லாஹ்வுடைய கோபார்வை இறங்கிய சமுதாயத்தை விட்டு காப்பாற்றுறான்ல, வழி தவறிய சமந்து காப்பாற்றலான்னு இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, யூதர்கள் இருக்காங்களே அவங்க எல்லாமே மார்க்கத்தை தெரிஞ்சு தப்பு செய்கிறாங்க. ஆனால் அவங்க மேலே அல்லாவுடைய கோபார்வை இறங்குது. அதான் அந்த பாதை காப்பாற்று. அதான் லாலின்னு சொன்னாங்க கிறிஸ்துவர்கள். கிறிஸ்துவ எதுவுமே தெரியாது, ஆனால் அந்த பாதிரியார்கள் கூட வழி தவறான வழியை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதனால் வழி தவறிய லாலீன் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தை விட்டும் யார் எல்லாமே தெரிஞ்சு வேண்டி அமல் செய்கிறாங்க, தப்பு செய்கிறாங்களோ அவங்களுடைய எல்லாம் காப்பாற்றுறாங்க. அல்லா சொல்கிறாங்க இல்லையா, அந்த ரெண்டு பாக்கியமும் நம்ம அல்லாவை அடைவதற்காக நம்ம பையனை அடிக்கடி செஞ்சோம்னு சொன்னாக்க அது நல்லா கொடுப்பான். நம்ம பெரியார் சந்திக்கிறதுக்கான ஜியாரத்துக்கான போகிறோம். ஜியாரத்து போகிறது நோக்கமே இல்லைனாக்கா அல்லா அடைய நோக்கம்தான். அவங்கள்ட்ட போய் இது கேட்கணும் அது கேட்கணும் நோக்கம்லாம் இல்லை. அதெல்லாம் சும்மா ஒரு பேருக்கு தான் அதில் வந்து எனக்கு உடம்பு அல்ல சரியாக போகுது துவா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வாசித்தா மாதிரி இருந்த அசல் என்னன்னாக்க, இதன் மூலமாக அந்த பெரியாருடைய சுகபத்திலிருந்து அல்லாவை அடைய வேண்டும் நோக்கம் தான். அதனால் நம்முடைய எல்லா நிலைகளிலையும் பயணத்தில், அதிகமான பயணத்தில் அல்லாஹ் நல்ல நியத்தை வச்சு அல்லாஹ் அடைய நோக்கத்தோடு செயல்பட்டால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் நம்மளை வெற்றி பெற செய்வான். அல்லாஹ் நம்மளே கபல் செய்வானாங்க. எப்படி பெரியார்கள்லாம் சபை பண்ணி அல்லாவை அடைந்தார்களோ அதே போல் நிறைய பாக்கி தருவானாங்க. சஹாபாக்கள் அதிகமான பேர் இருந்தாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு அங்கே திசை போனாங்க. எதுக்கு? அல்லாவை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மட்டுமல்ல, சமுதாயத்துக்கு வழிகட்டணும் காட்டுவாங்க. வழிகட்டாங்க. நீ உலகம் பூரா இஸ்லாம் ஆகினாக்கா சஹாபாக்குடைய தியாகம்தான், அவருடைய உழைப்பு தான். நம்ம என்ன செய்கிறோம்? சாப்பாடு கிடச்சா போது உட்காந்துக்கிறோம். போது நம்மளாம் பெரிய தியாகம் பண்ணுறதே இல்லை. அவங்களுடைய தியாகத்துக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் கிடையாது. அப்போ நாங்கள் முதல்ல மக்கால போய் இறங்கணும். அப்போ எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல. அதாவது சாப்பாடு ஏற்பாடு செஞ்சோம், எல்லாம் முயற்சி பண்ணோம். ஆனால் அவங்க சாப்பாடு கொண்டு வர முடியலை. ஏன் இல்லைனாக்கா அவ்வளோ பெரிய கூட்டம். அவங்க அந்த ரூமில் இருந்து அந்த பள்ளிவாசலேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே 1 மணி நேரம் ஆகிடும். அவ்வளோ பெரிய கூட்டம். அப்படியே அவங்க சாப்பாடு கொடுத்து போட்டு அப்படி சாப்பிட முடியும். அப்போ அந்த நேரத்தில் என்ன செஞ்சோம்னாக்க, சஹாபாக்கள் பேச்சு கொடுத்து சாப்பிட வச்சாங்களே நம்மளும் செய்யலாமே அப்படின்ட்டு ஆளுக்கு 3 பேர் சாப்பிட்டோம். சாப்பிட்டு நோம்பு வச்சுட்டோம். இப்படியும் நினச்சி எங்களுக்கு 2 நாள் பார்த்தோம். 3 நாள் சரியாக வர கஷ்டப்பட்டு வெளியே விட்டோம். ஏற்றுக்க வைக்க முடியாது. மக்காவில் ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்புலாம் ரொம்ப கம்மி. சாதாரண நாளில் போனாக்க முடியுமாங்கிறது வேறு விஷயம். ஆனால் கூட்ட நெரிசல்களில் போய் ஏற்றிக்கா இருக்கிறது அவ்வளோ இது இல்லை. ஆனால் 3 மாதத்துக்கு முன்னாடி புக்கிங் பண்ணணும். அப்படி புக்கிங் பண்ணாங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல வந்து ஏற்றுக்க இருக்கலாம். ஆனால் அங்கே வந்து பாத்ரூம் வசதி கிடையாது. பாத்ரூம் வெளியே வரணும், ரோட்டுக்கு வரணும், அந்த ஹரமுடைய எல்லைக்கு வந்துடணும். வந்துட்டு திரும்பி போகிறதுக்கு வழி தெரியாது. அவங்க அந்த வழி அடிச்சிடுவாங்க. அதில் எல்லா கூட்டத்தை பார்த்துட்டு அந்த வழியை வேலை திருப்பி விட்டுருவாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் சிரமங்கள் இருக்கிறதுனால தான் நம்மளாம் வந்து யார் சுகர் பேஷண்ட்டு அடிக்கடி பிசா போகிற ஆளுங்க எல்லாம் எந்திரிச்சு ஓட முடியாது, இங்கேருந்து ஓட முடியாது. அதனால் வழியெல்லாம் வெளியாகிட்டோம். ஹயர் ஏதோ ஒரு காரணம். ஆனால் நாங்கள் நியத்து வச்சதுலேருந்து ஏத்திக்கா லோகத்தோடு போனோம். ஊரில் ஏத்திக்கா இருக்கிறோம், அங்கே எதுக்காக போனோம். ஆனால் அது நடக்கலை என்பது ஒரு கவலை இருந்தாலும் கூட அல்லா அந்த நியத்தை எல்லாம் கமிச்சிக்குவாங்க. அதனால் துவா செய்யுங்க. யார் வந்து மக்காவில் போய் ஏத்துக்கா கூட நியத்தோடு போனால் கஷ்டம்தான் அது வந்து. ஆனால் மதீனாவில் இருக்கலாம், ஓரளவுக்குலாம் இருக்காங்க. இருந்தாலும் கூட பாத்ரூம் போகிறதுக்கு வெளியே வந்தாகணும். அங்கெல்லாம் வந்துட்டு திரும்பி வந்த பாதையிலே போயிடலாம், அல்லது குறிப்பிட்ட எல்லையோடு போயிடலாம். காலையினாக்கா அங்கே ஒரே நேரத்தில் 10 லட்சம் மக்களுக்குள்ளே தான் அங்கே ஏற்பாடு மதீனாவில். ஆனால் மக்காவில் 30 லட்சம் 40 லட்சம் உள்ள கொள்ளக்கூடிய இடத்த அவங்க வச்சுருக்காங்க. அதனால் அதாவது ஒரு கணக்கில்லாத அளவுக்கு மக்காவை கொண்டு வர்றாங்க. அங்கே மதீனாவில்
இந்த அளவுக்கே உள்ள வரணுமோ நிர்ணயிச்சிருக்காங்க வந்து. அதனால் வந்து மதீனாவில் கூட்டம் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் கூட அடையாளம் தெரிஞ்சு போயிடும். குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துடலாம், ஏற்றுக்க இருக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனாலும் கூட பாத்ரூம் வெளியே தான் வந்தாகணும். ஆனால் இங்கே மாதிரி மக்கள் மாதிரி இப்போ தூரமெல்லாம் இல்லை, அங்கே வந்து பக்கத்துலேயே இருக்குது. அதனால் நியத்து வச்சு ஏற்றுக்காவுக்குன்னு ஆசைப்பட்டாக்கா மதீனாவில் இருக்கலாம். மதீனாவில் இருக்கலாம். மக்கள் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் சுகர் பேஷண்ட் இல்லாமல் பாத்ரூம் போக அடைக்கி கொட்டி இருக்கணும்னாக்கா இருக்கலாம். அரபியில் இருக்கலாம், நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்காங்க. என்ன சாப்பிட்றாங்க? சாப்பாடு கிடையாது, தண்ணி குடிக்க மாட்டாங்க, வெறும் மண்ணு அளவுக்கு காஞ்ச ரொட்டி இதை சாப்பிட்றாங்க. இதை வச்சு நோம்பிக்கிறாங்க. அவங்களாம் பார்த்தேன் கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம ஊரில் இந்தியாவில் இருந்தக்கூடிய உணவுகள்லாம் சில பண்ணை சாப்பிட்டு நோம்பு வச்சாங்க. ரொம்ப சிரமம் தான். அல்லா கழிச்சுவான். இன்ஷா அல்லா எல்லாம் நீங்கள் போகிறதா போகும். இன்ஷா அல்லா போகலாம், முறை போகலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஏத்திக்காஃப் இருக்கிறது மக்கால் இருக்கிறது சாத்தியது கம்மியாக இருக்குது. ஒருத்தர் சொன்னாராம், அஜித்து நீங்கள் ரூம்லேயே ஏத்திக்காஃப்லாம் இருக்குது மக்காவில், எங்கே உட்காந்து மக்கால் இருந்தாலும் கூட ஏத்திக்காஃப் தான் ஏற்றுக்கலாம். இப்போ நினச்சி பார்த்தேன், சில பெரியார் செய்வாங்க, தங்களுடைய ரூமுக்குள்ளேயே இருப்பாங்க. அது பேர் ஏத்திக்காஃப் அல்ல. அது பேர் என்ன? அது பேர் தன்னுடைய இடத்துல அப்படியே அமைதியாக உட்காந்த பேர் ஏத்திக்காஃப் இல்லை, அது கல்வத்து. அது வந்து அந்த கல்வத்தை அவங்க ஏற்றிக்க வேண்டி போச்சு சொல்லிக்கிறாங்க. போவங்களாம் ரூமில் இருக்கலாம். ஏன்னா பல்லாசு இருக்க முடியாது அங்கே போய். அதாங்க அந்த கல்வத்துங்கிறது நிறைய பெரியர்கள் தன்னுடைய வீட்டுக்குள்ளே அடைஞ்சு போய் யாரும் தெரியாமல் கதவை அடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கல்வத்தில் இப்போ நிறைய மாற்றங்கள் உண்டாகுது, அது விஷயம். ஆனால் ஏத்திக்காவுള്ളത് எல்லா மக்களோடும் சேர்ந்து இருக்க பிறகு ஏத்திக்கா போகிறோம். அதே நல்லாது சத்தியாகிரணம் போராட்டம் பண்ணுறது, எல்லாத்த நம்முடைய உரிமையை கேட்கறதுக்காக வேண்டிய, சமுதாயத்துடைய உரிமைக்காக வேண்டியும் நம்முடைய உரிமைக்காக கேட்கறதுக்காக வேண்டி போராடக்கூடிய ஒன்று தான் ஏத்திக்காஃபு. கல்வத்துங்கிறது தன்னிலையே செயல்பட்டுருக்க வேண்டியது அது. அதனால் சில பேர் சொல்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நம்ம ஏத்திக்காஃப் இருக்கணும்னு சொன்னாக்கா எங்கே சாத்தியப்படுமோ அங்கே தான் இருக்கணும். எல்லா நாளும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது முடியாது. ஆனால் மக்காவில் வந்து மக்களுடைய சமுதாயத்தை அவங்க கட்டுப்படுத்துறதுக்காக செய்யக்கூடிய சேவைகள் பெரிய சேவை. அதனால் வந்து அங்கெல்லாம் வந்து நம்ம யாரையும் குறையும் சொல்ல முடியாது. ஏற்றுக்காருக்கு இருக்க விளம்பரம் சொல்லுவாங்க. ஒருத்தர் அரமுடைய எல்லைக்குள்ளே ஏதாவது ஒருத்தர் உட்காந்து உடனே செய்வாங்க, ஒரு 2 மணி நேரம் தொழில் வெட்டி விட்றாங்க. உடனே சுத்தம் பண்ணுறாங்க. வேறு இடத்துக்கு போகணும், அங்கே போனால் கொஞ்சம் அங்கே வெட்டி விட்டுவாங்க. இப்படியே தான் சுற்றிலே இருக்கணும். ஆனால் குறிப்பிட்ட இடத்துல ஏற்றுக்காக மக்கா முடியாது. ஆனால் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, சமுதாயத்தை ஒன்றுபடுத்தணும் என்பதற்காக வேண்டியும் கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி செய்யக்கூடிய கடுமையான வேலைகளை அந்த மக்கள் எடுத்துக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு துவா செய்ய வேண்டியதான். நல்ல ஒரு சேவை செய்கிறாங்க. ஆமாம், ஏன்னா மக்கள் வந்து நாங்கள் போன நேரத்தில் வந்து 30 லட்சம் தாண்டிச்சோம். ஹஜ்ஜுடைய காலத்தை கூட அதிகமாகிடுச்சு. ஆமாம், நாங்கள் வந்து மக்கா கவுத்துல வெளியே வராண்டாவிலேயே உட்கார முடியல, அவ்வளோ கூட்டம். ஹைர் துவா செய்யுங்க, அல்லா கபில் இன்ஷா அல்லா. சஃபரின் மூலமாக இருக்கக்கூடிய பிரயோஜனம் நிறையா இருக்குது. இன்ஷா அல்லா அல்லா நாடு நேரத்தில் சொல்லுவோம். இன்ஷா அல்லா அல்லா நம்ம கபில் செய்வானாக. இப்பொழுது மஜ்லிஸ் நடக்குமா? இன்ஷா அல்லா. ஓமுலு திக்ர் மஜ்லிஸ், ஓமுலு திக்ர் மஜ்லிஸ்.